ராஜாதி ராஜாவே மெச்சுதிக்கிறோம். சர்வலோகத்தின் அதிபதியானவரே மெச்சுதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாகிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு 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 மெச்சுதிக்கிறோம். இந்த கால வேலைக்காக பரிசுத்தமான இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா கர்த்தாவே மெச்சுதிக்கிறோம். அன்பே மெச்சுதிக்கிறோம். ஆறுவரே மெச்சுதிக்கிறோம். எங்கள் ரட்சிக்கு வந்தவரே மெச்சுதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாளைக்கு கொடுத்த தேவனுக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தும். ஆண்டவர் அநேகர் வந்து கலந்து முறையாக நம்ம சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க. பவரை நடத்துங்க. ஆண்டவரே ராஜாவே மெச்சுதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே சேனைக்கின் அதிபதியானவரே ஸ்தோத்திரம். வானாதிமானங்கள் கொள்ளாத தேவனே உங்கள் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனே உங்கள் ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில அப்பா வாசம் பண்ண கோடான கோடி தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் உண்மை துதித்து பாடி மகிழ்ந்து துதிப்பது எங்கள் மத்தியிலே கூட ஆண்டவரே மன்னான் மனுஷலாகி எங்களுக்குள்ளே எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ள வந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற பரிசுத்தாவியாகிய தெய்வம் ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் இருந்து ஆண்டவரே நீ பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். திடப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ரத்தமுடி மூடி பார்த்ததுக்காய் ஸ்தோத்திரம். பூமி எங்கும் உங்களுடைய கண்கள் நோக்கமாயிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய கண்கள் நோக்கமாயிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். ராஜாவே ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்தமான இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆலை முழுவதும் தேவ மகிவர சகால தேவனே மகிமை மகிமை ஆண்டவர் தேவ மகிமை இறங்கி வரவேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவர் ஆண்டவரே ரட்சிப்பின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வரவேண்டுமா செபிக்கிறோம். ராஜாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமா துதிக்கிறோம். ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கப்பா வழி நடத்துங்க. ரட்சகரே துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே உம்மை வரவேற்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை
தேவன் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக கொண்டிருக்காய். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவாதி தேவன் எங்களோட என்னென்னைக்கும் வாசம் பண்ணுற தேவன். கோடான கோடி ஸ்தோத்திர பலியில இருக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, காத்து பண்ணுங்க, வழி நடத்துங்க. ஒரு ரத்த கோடி மோடி மத்த காத்து வழி நடத்த வேண்டும் என்று நான் காலை வேலையில பார்த்து வந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நமக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சில பாடல்களை பாடி அவருடைய சமூகத்தில் நாம் கைகூர்ந்து மகிழ போகிறோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறதே. இந்த பாடலை நாம் முதலாவது பாடி தேவனை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே.
பொழுது பல வார்த்தைகளை நம்ம கேட்போம். மனிதர்கள் பேசுகிற வார்த்தை சில நேரத்துல நம்முடைய உள்ளமே நம்ம கூட பேசும், நம்முடைய சிந்தை நம்ம கூட பேசும். இதெல்லாம் உனக்கு நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசே நம்மளை நம்ம கிட்ட பேசும். சில நேரத்துல பிசாசு நம்ம கிட்ட சொல்லுவான், நீ இப்படி இருக்கிறே, இன்னும் உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரல, ஒரு ஆசீர்வாதம் வரல, நீ எவ்வளவு நாள் தான் நீ காத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லினா நம்முடைய உள்ளத்தை சோர்வடைய செய்யும்படி அவன் சில வார்த்தை நம்முடைய சிந்தையில போடுவோம். நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த வார்த்தையுமே இந்த உலகத்துல நீங்க கேட்கிற எந்த ஒரு வார்த்தையுமே அந்த வார்த்தையின்படி நடக்கவே நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில அவங்க பல வார்த்தைகள் அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, என்ன உனக்கு பிள்ளை இல்லையா, இன்னும் இவ்வளவு வயசாகிட்டே போதே, நாட்கள் போயிட்டே இருக்கு, ஒரு ஆசீர்வாதமும் நீ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பலர் அவங்களை குறித்து அவங்க கேட்டிருப்பாங்க. அக்கம் பக்கத்தார் சொல்லியிருப்பாங்க, அவங்க உள்ள சோர்ந்து போயிருக்கும். ஆனா ஆண்டவர் அவங்களை குறித்து சொன்னார், நிச்சயமாகவே உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி கடைசியில எது நிறைவேறிச்சு? ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறினது இல்லையா? இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு என்ன சொல்லுகிறாரோ அது மாத்திரமே நீங்க நம்புங்க. அது மாத்திரம் தான் நிறைவேறும். மற்ற எதையும் நீங்க நம்ப தேவையில்லை. மனுஷனுடைய வார்த்தையை நம்ப தேவையில்லை, பிசாசனுடைய வார்த்தையை நம்ப தேவையில்லை. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னால் செய்து முடிக்க வல்லவர். அவர் விடுவிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக விடுவிப்பார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் அதை நிச்சயமாக செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாக்கு கட்டளைகள் எல்லாம் ஆமென், ஆமென் ஆண்டவரே, ஆமென். நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென்.
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற, உம்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை நீர் நிரப்புவீராகப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் இன்றைக்கு எங்களை நிரப்புங்கப்பா. ஒருவேளை நாங்கள் உள்ளத்துல சோர்வுற்ற ஆண்டவரே, உள்ளத்துல அப்படியே உடைக்கப்பட்ட ஆண்டவரே, பலன் இல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்களை உம்முடைய புது பலத்தினால நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராகப்பா. எங்களுடைய ஓட்டத்தை ஓடும்படி ஆண்டவரே, ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய விசுவாசத்தை, ஒரு புதிய பலனை ஆண்டவரே எங்களுக்கு தருவீராகப்பா. ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும்
தேவ சமூகத்தில் எழுப்பி இருக்கலாம். ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
அபேத்நேகோ, 7 மடங்கு அக்கினி சூளையில் அவங்க போடப்பட்ட பொழுது அந்த இடத்துல 4வது நபராக அவன் தேவனை உயர்த்தும் பொழுது 4வது நபராக கர்த்தர் அவர்கள் மத்தியில உலாவின ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவ ஆவியானவர். அந்த பகல் நேர குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்துல உலாவின ஆண்டவர். பகல் குளிர்ச்சியான நேரத்துல ஏதேன் தோட்டத்துல உலாவின ஆண்டவர் இன்றைக்கு இந்த பகல் நேரத்துல, இந்த குளிர்ச்சியான இந்த பகல் நேரத்துல நம்மத்தில உலாவி கொண்டிருக்கிற ஆவியானவர், நம்மத்தில உலாவுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உடைய பாரம் எல்லாம் அவருடைய பாதத்துல இறக்கி விடுங்க. உடைய கவலை எல்லாம் அவருடைய பாதத்துல இறக்கி விடுங்க. இனி நீ பாரத்தை சுமக்க தேவையில்லை. ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளுவார். அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நீ உயர்ந்து பாடும் பொழுது, அவரை மாத்திரம் துதித்து பாடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அந்த யூதா ஜனங்க அப்படிதான் பண்ணாங்க. யோசபாத் ராஜா அப்படிதான் செய்தார். அவர்கள் பாடி துதிக்க மாத்திரம் செய்தார்கள். அவருடைய போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொண்டார். சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக் கொண்டார். அவர்கள் ஒண்ணுமே செய்யல. அவங்க பாடி மாத்திரம் துதி செய்தார்கள். பாடி மாத்திரம் துதித்தார்கள். அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாடி துதித்து ஆர்ப்பரித்து சுத்தி சுத்தி வந்தார்கள். அலங்குகள் தானாவே இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ பாடி துதிக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனை தானாவே சால்வாகும். அது எப்படி சால்வாகும்னு சொல்லி தெரியாது. அது தானாவே சால்வாகும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கரம். அவருடைய கரம் செயல்படும் பொழுது உன்னுடைய பிரச்சனை தானாவே சரியாகும். மலை போல இருக்கிற அந்த பிரச்சனை செருபாபேலுக்கு முன்பதாக எப்படி அந்த பர்வதம் சமபூமி ஆகுமோ அதே போல இந்த மலை போல இருக்கிற அந்த பிரச்சனை உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை, உன்னுடைய முயற்சிக்கு மிஞ்சின பிரச்சனை, உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மிஞ்சின போராட்டம், உன்னுடைய கையை மிஞ்சி இருக்கிற அந்த பெரிய போராட்டம் அவைகள் தானாவே விலகுகிறத நீ பார்க்க போற. அவைகள் தானாவே அழிந்து போகிறத பார்க்க போகிற. உன் கண்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். உன் சத்துருவனுடைய கண்களுக்கு முன்பதாக உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே நேரத்தில் புதுபலம் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. நேரத்தில் திடபலம் தந்து என்னை நீர் நடத்திடுமே.
வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க
உருவாக்கி உயர்த்தின கிருபை, நல்ல கிருபையே, சர்வ கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட நான் உணர்கிறேன் ஆண்டவரே, சோர்ந்து போன என்னை சோர்வான நேரங்கள் இயேசுவா, என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, ஓ சோர்ந்த கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, என்னை உயர்த்தி உங்கள் கிருபையாய் என்னை உயர்த்துகிறது. உங்கள் கிருபையாய் என்னை வாழ வைக்கிறது. இயேசுவே, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபையால் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபையால் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபையால் ஆமாண்டவரே, கிருபையால் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத Yes. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை கைவிடாத கிருபை. ஓ, பலமுள்ளவனுக்காய், பலனற்றவனுக்காய் உதவி செய்கிற கிருபை, கிருபையே, கிருபை, சுகம் தருகிற கிருபை, பலன் தருகிற கிருபை. ஓ, கிருபையே, ஓ, தகுதியில்லாதவனுக்கு தருகிற உம்முடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஓ, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உம்முடைய கரங்களை உயர்த்தி எனக்கு இன்னும் உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை என்னை வாழ வைக்கிறது என்பது 100% உணர்கிறேன் ஆண்டவரே. உங்க கிருபை தான் எங்கள் பிள்ளைகளை நடத்துகிறது. ஆமாண்டவரே, நாங்கள் அவ்வளவே நாம் தகுதியானவர்கள் அல்ல, அவ்வளவே நாம் பர்ஃபெக்டானவங்க இல்லை. ஆனா உங்க கிருபை எங்களை உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். நீ விரும்புகிறவன் நம்மை உருவாக்குவதை கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ விரும்புகிறவனை எங்களை பயன்படுத்தும்படியாக உருவாக்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களில் விசுவாச ஜனங்களை உருவாக்குகிற கிருபை, பலப்படுத்துகிற கிருபை, காயங்களை கட்டுகிற கிருபை, உடைக்கப்பட்ட இருதயத்தெல்லாம் உருவாக்குகிற கிருபை. இந்த ஆராதனை வேளையில் ஒவ்வொரு இருதயங்களையும் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயங்களையும் தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். என் கிருபை ஒன்று விலகாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் சமாதான உடன்படிக்கை உங்களை விட்டு விலகாது. உங்களுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. உங்க கிருபைகளை விட்டு விலகாது என்பதற்காக ஸ்தோத்திரம். உலக மனிதர்கள், நண்பர்கள் கூட எங்களை விட்டு விலகி போகலாம். உலக சொந்தங்களை விட்டு விலகி போகலாம். உலக பொருளாதார ஆசீர்வாதங்களை சில நேரங்கள் கொண்டு உலகி விலகி போகலாம். ஆண்டவரே, மலைகளே விலகினார், பர்வதங்களே விலகினார். உங்க கிருபை, உங்க சமாதான உடன்படிக்கை எங்களை விட்டு விலகாது.
உடைய கிருபையால் நிறைவேற்றும் ஆண்டவரே. நாங்கள் தகுதியினால் அல்ல, எங்களுடைய தகுதியினால் அல்லப்பா ஐயா, உங்க தகுதினாலே உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கிருபைகளை தொடரும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் நம்ம சங்கீதம் வாசிப்போம். வாசிப்போம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம். வாசிக்கலாம். சங்கீதம் 20. சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தரை சோதனை பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. நம்மோடு இடைபடுகிற வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. ஹalleluya. அந்த வார்த்தைகள் ஏதோ வெறுமையாய் நம்மிடத்திலே திரும்பாது. அந்த வார்த்தை நமக்குள்ளே பேசப்படுகிற வார்த்தை நிச்சயம் அது 100 மடங்கு பலன் தருகிறதா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஒருவேளை நல்லா இருக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கூட ஏதோ ஒரு கடமைக்கான ஜெபமா போயிடலாம். ஆனா ஆபத்து நேரத்தில், ஒரு கஷ்டத்து நேரத்தில், ஒரு கண்ணீர் நேரத்தில், ஒரு உபத்திரவின் நேரத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபம் அது வீணாய் போகாது. அது வெறுமையான இடத்துல திரும்பாது. அது பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாய். சில ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணுவாங்க. சில வியாதி நேரத்தில், ஆபரேஷன் நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பயம், திகில் அவருக்குள்ள இருக்கும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்தில் நீ கூப்பிடுற ஜெபம் வீணாய் போகாது. அந்த ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். உன் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி உயர்த்துகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நிச்சயம் கேட்பார். நிச்சயம் சுகத்தோடு வருவீர்கள், பலத்தோடு வருவீர்கள், ஆரோக்கியத்தோடு கர்த்தர் வாழ வைப்பார். எந்த காரியத்தில் பயப்பட்டுங்களோ அந்த பயப்படுகிற காரியங்களை நேரிடாதவரை கர்த்தர் பாதுகாப்பார். கரங்க உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, வியாதி நேரம் மட்டுமல்ல, எந்தெந்த ஆபத்தான நேரங்கள் ஆண்டவரை கடந்து போகணும், அந்த நேரத்தில் நம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என்னை நீ தப்புவிப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னை நீ அதிலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம், என்னை அடைக்கலமாய் நீ வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. நாம் நின்றவிடமாய் நாம் விசுவாச அறிக்கை பண்ணுவோம். Thank you Jesus. Hallelujah. எல்லாம் சேர்ந்து நாம் சொல்வோம். வானத்தின் பூமி படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கண்களில் உற்பவித்து பிறந்தார். பொன்னின் நாளின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளவரையும் மரித்தோரின் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பரமண்டலத்தில் சென்று சொல்வோம். பரமண்டல
ஆமென். பத்து கற்பனை உன் தேவனாகிய கர்த்தர் என்னை என்று உனக்கு வேறு தேவன் உண்டாக்க வேண்டாம். முதலாவது கற்பனை உன் தேவனாகிய கர்த்தர் உறுதித்தோடும் உணர்த்தோடும் உணர்வுள்ளோடும் அன்பு கூறுவாயாக. உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமென். தயவு செய்து உட்காரலாம். இந்த சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க. நம்ம சாட்சி பகுதி முடிந்து அதுக்கப்புறம் காணிக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:1-2 வசனங்கள். ஆவியின் கனியோ 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு எதிரான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 6:22-23. கர்த்தர் பேரில் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுந்து கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுந்து கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். சங்கீதம் 18:12. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வேலையை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. ரொம்ப சந்தோஷம். இப்போ சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வெகுமதி வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு பாஸ்டர் ஆர்வம் முன்பாக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. பாஸ்டர் வாங்க, ஒரு சின்ன வெகுமதி அந்த பிள்ளைகளுக்கு. வசனம் சொன்ன பிள்ளைங்க வாங்க, லைனாக வாங்க.
தேங்க்யூ, நன்றி. நாம் உட்காருவோம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு உற்சாகமான காணிக்கை. வானத்துக்கும் பூமிக்கும் சகலம் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. வானத்துக்கும் பூமிக்கும் சகலம் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. என்றும் நடத்துபவர் நீரல்லவோ, என்னை காண்கிறவர் நீரல்லவோ. என்றும் நடத்துபவர் நீரல்லவோ, என்னை காண்கிறவர் நீரல்லவோ. என்னை விசாரிக்க நீரல்லவோ, என்னை விசாரிக்க நீரல்லவோ. என்னை விசாரிக்க நீரல்லவோ, என்னை விசாரிக்க நீரல்லவோ. வானத்துக்கும் பூமிக்கும் சகலம் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. நேற்றும் இன்று என்றும் நடத்துபவர் நீரே, எல்லா சூழலிலும் நடத்துபவர் நீரே. நேற்றும் இன்றும் என்றும் நடத்துபவர் நீரே, எல்லா சூழலிலும் நடத்துபவர் நீரே. நீரே என் தெய்வம், நீரே என் ராஜா. 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 வானத்துக்கும் பூமிக்கும் சகலம் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. தினந்தோறும் கண்மணி போல் காப்பவரும் நீரே, எங்களை என்றென்றைக்கும் காப்பவரும் நீரே. தினந்தோறும் கண்மணி போல் காப்பவரும் நீரே, எங்களை என்றென்றைக்கும் காப்பவரும் நீரே. கைவிடாத தெய்வம் கடைசி வரை காப்பார், கைவிடாத தெய்வம் கடைசி வரை காப்பார். நீரே என் தெய்வம், நீரே என் ராஜா. நீரே என் தெய்வம், நீரே என் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகலம் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. சர்வ வல்லவரே எங்கள் ராஜனே. எங்களை விசாரிக்கும் தெய்வம் நீரே, எங்களை போதித்திடும் தெய்வம் நீரே. எங்களை விசாரிக்கும் தெய்வம் நீரே, எங்களை போதித்திடும் தெய்வம் நீரே. எப்பொழுதும் உமக்கு நன்றிகளை சொல்லுவோம், எப்பொழுதும் உமக்கு நன்றிகளை சொல்லுவோம். நீரே என் தெய்வம், நீரே என் ராஜா. நீரே என் தெய்வம், நீரே என் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகலம் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. வானத்துக்கும் பூமிக்கும் சகலம் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே எங்கள் ராஜனே. சர்வ வல்லவரே எங்கள் தேவனே. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செலுத்திய காண்கைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து தரும்படி சிவபுராண இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நமக்கு நன்றி செலுத்துற ஆவியானவரே, நன்றி செலுத்துற ஆண்டவரே, நன்றி செலுத்துறப்பா. நான் உள்ளத்தின் ஆழத்து நன்றி செலுத்துறப்ப அந்த ஆசீர்வாதம் நன்றி சோதர பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துறப்பா. நன்றி செலுத்துற ஆண்டு வருடத்தின் துவக்கம் முதற்கொண்டு தகப்பனே எங்களுக்கு எல்லா சூழலும் எல்லாவது பாதுகாத்து சுகபலன் ஜீவன் தந்து இந்த நாள் நமக்கு நன்றி சொல்ல முடியாது, ஆராதிக்க முடியாது, கூடி செய்ததுக்காக முதலாவது நன்றி செலுத்துற ஆண்டவரை.
அப்பா துதிக்கிறோம் தேவனை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சோதனை பண்டவரே கொடுக்கப்பட்ட காணிக்கையை அவர் சமூகத்தை கடந்து வரும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவர் கரங்களில் வாங்கி கரங்களில் படுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த தொழிலிருந்து கொடுத்த கையில் பிரயாசம் வந்து உங்களுக்கு என்று உதாரணமாக ஒரு பகுதியை நான் காணிக்கையான உற்சாகமாக கொடுத்துருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உற்சாகமாக கொடுத்து தேவன் பிரியப்பட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியர்கிட்ட கையில் பேச ஆத்மா செபிக்கிறாரு. அவர் பிள்ளைகள் இன்னும் உதாரணமாக காணிக்கை கொடுத்த ஒழித்து தாங்க அவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நடத்துகிறார் தகப்பனே. அவருடைய பிள்ளைகளை வாழ்க்கையை ஆசிரியப்பா, படிப்பின் காரியில் ஆசீர்வதிங்க, விசுவாசத்தை பலப்படக்கும், ஆரோக்கிய வாழ்க்கை ஜீவிக்கும் அப்பா. பிள்ளைகளை ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா சோதனை அப்படியே செய்வதற்காக சோதனை துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. மகிமையுண்டாவதாக. அடுத்ததான கிருபையினாலே கடந்த மாதம் முழுவதும் நம்ம 5 மாதங்கள் கண்மணி போல காத்து மீண்டும் ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் நம்ம ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கர்த்தர் சுகத்தையும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வர நீங்க ஆமென் சொல்லணும், அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. சோதரம். இப்போ எங்கள் ஊர்ல இருந்து கர்நாடகத்துல இருந்து குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. சர்லி ரேச்சர் வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைகள் வந்திருக்காங்க. முன்பாக வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவாங்க. பாடின பின்பு நாம் தொடர்ந்து சாட்சி பகுதியும் மற்ற நிகழ்ச்சிகள் செல்லலாம். எந்த நொல்லம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நல்லலாம் இயேசுவை பாடிடுவேன்.
தாராளமாய் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபைக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்கள் முடிஞ்சவங்க அவங்க கிட்ட இருந்து செய்கிறாங்க, முடியாதவங்களுக்கு நாம சபையாராய் உதவி செய்வது ரொம்ப சந்தோஷம். அதனால் வியாதியஸ்தப்படும் போது, பலவீனப்படும் பொழுது, இல்லாதவர்களுக்கு முடியாதவங்களுக்கு நீங்கள் இன்னும் உற்சாகமாய் கொடுத்து உதவுங்கள். கர்த்தர் அதுக்கு நன்மையினாலே நம்மை ஆசீர்வாதம் நடத்துவார். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நேரம் கடந்து செல்வோம். தொடர்ந்து திருவிழாராதனை இருக்கிறது. ஒரு 20 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தை தியானித்து நாம் தொடர்ந்து நம் திருவிழா ஆராதனையிலே நாம் கடந்து கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு வாழ்வு தருகிறதா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்வு ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம். இந்த வார்த்தையினால்தான் எங்கள் வாழ்க்கையை இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சுகம் தருவதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வார்த்தைகள் இந்த காலவேளைகளோடு இடைபடட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த சில காரியங்களை நாம் தியானித்து நாம் கடந்து போகிறோம். நாம் வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்தா பாஸ்டர் டேனி அவங்க முதல் பாட்டே வாக்குத்தத்த பாட்டை பாடினாங்க. அவனுடைய வார்த்தைகளை குறித்து, ஆபிரகாமை குறித்து சில பாடலை பாடினாங்க. ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஆண்டவர் நம்முடைய செய்திக்கு ஒரு முன்னுரையாய் இந்த பாடலை தந்திருக்கிறார் என்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். ஸ்கிரீனில் நீங்கள் அந்த வார்த்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. நீங்கள் பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். எப்படிங்க வல்லவன் ஆகுது? நம்ம கொஞ்சம் கடுகள விசுவாசம் இருந்தாவே போதும். மலையை பார்த்து பேர்ந்து சமுத்து தள்ளுண்டு போனா போயிடும் அப்படின்னு இயேசு சொல்றார். ஆனா இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். அதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மாறினார். அப்ப அவர் மட்டும்தானா? நாமளாம் மாற முடியாதானா? நாமளும் மாற முடியும். நாமளும் வல்லவர்களாய் மாற முடியும். அது எப்படி என்பதை அவர் சொன்ன வார்த்தையை வச்சே நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் வாசிங்க, வாசிங்க, ஆரம்பத்துக்கு வாசிங்க. பாருங்க, முதலாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். வாசிங்க. அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவர் எப்படி விசுவாசத்தில் வல்லவரானார்னா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை செய்யறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசித்தார். அல்லேலூயா. இப்ப வல்லவர்களாய் மாறணும் என்னன்னா, என் ஆண்டவரால முடியும், என் ஆண்டவரால கூடும் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தான் நம்மை வல்லவர்களாய் விசுவாசத்தை வல்லவர்களாய் மாற்றுமா. அது அழகா சொல்றாரு. அவர் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். நிறைய பேர் நம்ம வாக்குத்தத்தையே நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா? வாக்குத்தத்தையே நம்பிட்டு இருக்கோம்ல. நிறைய பேர் வாக்குத்தத்தையே நம்புவோம். வாக்குத்தத்தை நம்ப வேண்டாம்னு சொல்லல, வாக்குத்தத்தை நம்புங்க. ஆனா வாக்குத்தத்தை நம்புவதை காட்டிலும் வாக்குத்தத்தை சொன்னாரு பாருங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், புரியுதா சொல்றது? நீ வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டோம். ஆனா அதை பிடிச்சி பிரயோஜனம் இல்ல. அத சொன்னாரு பாரு, அவரை பிடிச்சாதான் இந்த வாக்குத்தத்தம் நடக்கும். அல்லேலூயா. இங்க ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவராய் மாறினானா, அவர் வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்பிக்கிட்டே இல்ல. அந்த வாக்குத்தத்தம் சொன்னார் பாரு, அவரை பிடிச்சுக்கிட்டாரு. நீங்க செய்வீங்க, நீங்க செய்வீங்க, உங்களால முடியும், உங்களால ஆகும், உங்களால முடியாது ஒண்ணு இல்ல. ஆனா வாக்குத்தத்துக்கு விரோதமா நடந்துகிட்டே இருக்கு. அவர் சொன்னதுக்கு விரோதமா நடந்துட்டு இருக்கா இல்லையா? அவர் அழைக்கும் போது என்ன சொன்னாரு? வாசிக்கல 12ஆம் அதிகாரம், அதே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அவர் அழைக்கும் போது என்ன சொன்னாரு? அழைத்து கூட்டும் போது
நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன சொன்னாரு? பெரிய ஜாதியாக்கி. நினைச்சு பாருங்க, பெரிய ஜாதி ஆக்கிட்டாரா? யாங்க ஒரு 75 வயசுல அவர் அழைக்கப்படுறார். 75 வயசுல அழைச்சிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு 90 வயசு ஆகுது. அது 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. சரி, போதும். இங்க எப்போ சந்திக்கிறாங்க? 99 சந்திக்கிறார். இங்க சந்திச்சது 75ல 75 சந்திச்சுட்டு உங்களை பெரிய ஜாதியாக்குறேன்னு சொல்லிட்டு தலைவர் ஆஃப் ஆயிட்டாரு. அமைதி ஆயிட்டாரா? புரிஞ்சுக்கங்க, அவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, நான் சொன்ன வார்த்தைய நீ புடிச்சிட்டு இருக்கிறதை நம்புறதை காட்டிலும் என்ன புடிச்சுக்கிற, நீ என்ன நம்பணும். இதெல்லாம் சொன்ன பாரு, இதெல்லாம் செய்வேன்னு என்ன நம்பணும் நீ பாருங்க. அதுதான் திருப்பி சொல்றாரு. 75 வயசுல வந்துட்டு சொல்லிட்டு உன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு, வாக்குத்தத்தம் நீங்க நிறைய இருக்குங்க. நீங்க நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை அள்ளி அள்ளி வீசுவாங்க, நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை ஆமென் ஆமென் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது முக்கியம் அல்ல. அந்த வாக்குத்தத்தை சொன்னார் பாரு, அந்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று உன் இருதயத்தில் விசுவாசிப்பேயானால் நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறிவிடுவாய். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பாருங்க, அதனால வாக்குத்தத்தை வேணாம், சொன்ன வார்த்தை முக்கியம். பாருங்க, ஒரு இன்னைக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு இல்ல, முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், சரிங்களா? வாக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கிற, நல்ல கவர்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கு. அவர் அந்த ராஜாவோ அந்த முதல்வரோ ஏன்னா ஒரு வாக்கு கொடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையே பிடிச்சிக்கிட்டோமா பிரயோஜனம் இல்லை. அவரை நம்பணும், அவருடைய கேரக்டர் பார்க்கணும், அவருடைய சொத்து மதிப்பை பார்க்கணும், அவருடைய பேக்ரவுண்டை பார்க்கணும். பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க, செய்ய வாய்ப்பு இருக்கு, முடியும். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, சொன்னதை மட்டும் பிடிச்சிக்குவோம். சொன்னதை பிடிச்சா நடக்காது. சொன்னதை பிடிச்சிட்டா யாரு சொல்றாங்க பாருங்க, அவங்கள பிடிக்கணும், அவங்கள நம்பணும், அவங்கள விசுவாசிக்கணும். அப்பதான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கல்ல. இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாரு, ஒரு பொருளாதாரத்தில் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு தரம்பா அப்படின்றாரு. உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கம்முனு இருக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அவர் என்ன பார்த்துருவீங்க? அவர் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படி நம்புவீங்க. அதுக்கப்புறம் அவரால் முடியுமா முடியாதான்னு யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவரால் கண்டிப்பா முடியும், அவரால் கண்டிப்பா தர முடியும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னாரு, அவர் இல்லாம அவர்கிட்ட சொல்ல மாட்டாரு. இப்ப புரியுதா? பாருங்க, சொன்னதுதான். ஆனா சொன்னவர் எப்படியாப்பட்டவர் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நிச்சயம் நமக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இதுதான் முக்கியம். யாரு மேல நம்பிக்கை வைக்கணும்? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாம் சொல்றதையும் நம்ப முடியாது. ஆனா நிறைய பேர் சொன்னாலும் சொல்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை வரும். இவங்க சொன்னாங்கன்னா செய்வாங்க, இவங்க சொன்னாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கை உண்டாகும். அது போலதான் இயேசு மேல, ஆண்டவர் மேல ஆபிரகாம் முழுமையாய் நம்பினார். நீ பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டீங்க, 75 வயசுல சொல்றீங்க, 99 வயசுல மீண்டும் வரைக்கும் அப்பயும் குழந்தை இல்லை. அல்லேலூயா. ஆனா அப்பயும் அவர் சொன்ன வார்த்தையில அவன் காத்து கொண்டிருந்தார். இது சாதாரண மனசு சொல்லல, இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் செய்வார் என்று நம்பினான். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், நாம நிறைய ஆண்டவரை நம்புறதை விட்டுட்டு சில நிறைய மனுஷன் சொல்றதையே நம்பிட்டு இருக்கோம். மனுஷன் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம்னு சொல்றல, அதை காட்டில் கர்த்தர் சொல்வதை நம்ப வேண்டும். அவர் சொன்னாரா செய்வாரு. அல்லேலூயா. நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காருல, 1 2 நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா?
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நடக்கணும் ஆமென் சொல்லுங்க. சொன்னதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் அப்படின்னு எதை வச்சு நம்புறீங்க? அவரை வச்சு நம்புறீங்க. ஆண்டவர் வச்சு. ஆனா அவரால் எல்லாம் முடியுமே. அவரால் எல்லாம் முடியும். அவர் முடியாத ஒண்ணும் இல்லையே. அல்லேலூயா. அப்படி நம்புகிற நீங்களும் நானும் விசுவாசத்தில் வல்லவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானா, கர்த்தர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று விசுவசித்தார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் பெரியவர், அவரால் முடியும், அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பைபிள்ல நிறைய எழுதப்பட்டிருக்கு. அவரால் முடியாது ஒண்ணும் இல்லை. செங்கடல் என்றா கொடுப்பார். சாப்பாடே இல்லைனாலும் வானத்திலிருந்து சாப்பாடு கொடுப்பார். கறி வேணாலும் கறி கொண்டு வந்து கொடுப்பார். துணி வேணாலும் புது துணியை கொடுப்பாரு. கொடுத்தாரா இஸ்ரேல் ஜனங்களுக்கு? சின்ன பிள்ளையில போட்ட ட்ரெஸ், ஆளுதான் வளர்றாங்கன்னா ட்ரெஸ்ஸும் வளருது. அல்லேலூயா. நம்ப முடியல. அதான் அவரால் முடியும். இதை நம்பினீங்கன்னா வளரும். என் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸே இல்லை, கவலையப்பட வேண்டாம். ட்ரெஸ் வரும். ஐயா டிஜே ஜனகர் ஐயா ஆண்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்போ அவர் வர எல்லா காணிக்கையும் ஜனங்களுக்கே செஞ்சிருவார். அன்னைக்கு பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் இல்லை. அங்கே போனால் பாஸ்டர் மட்டும் போனால் நீங்கள் பேக்கில் வேலை பண்ணுறது தான் அர்த்தம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பிள்ளைங்களுக்கு துணி கூட வாங்கி கொடுக்க முடியல. அப்படி அந்த நேரத்தில் சரி ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுப்பாரு அப்படி போய் ஜெபம் பண்ணான். போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, அந்த பொட்டியை போய் திறந்து பாரு அப்படின்னா. அந்த பொட்டி பழைய பொட்டி, அந்த சூட்கேஸ் பழைய சூட்கேஸ், அதை போயிட்டு திறந்து பாருண்ணா. அதில் என்ன இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். போட்டாருன்னு ட்ரெஸ் ஏதோ ஒன்று இருக்கும், அவ்வளோதானே. நம்ம எதுவுமே வைக்கலையே. நம்ம கூட எதை வச்சுருந்தாலும் நமக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் வைக்கலையே. அப்படி சொல்ல போய் பாரு அப்படின்னா. சரி போயிட்டு பொட்டியை திறந்து பார்த்தா 2 ஃப்ரெஷ் நோட்டு, புது நோட்டு 2 கட்டு இருந்ததான். கம்மினா 2 கட்டுனா 1 லட்சம் ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டு 50,000, 2 கட்டு 1 லட்சம் ரூபா இருக்கும். புது கட்டா, புது நோட்டா, பழைய நோட்டு கூட இல்லை, புது நோட்டு 2 கட்டு பெட்டியில் இருந்தான். அது சொன்னல கர்த்தர் செய்வார்னு. கர்த்தர் கொடுத்து அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினார்களாம். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, ஆண்டவரால் முடியும். உனக்கு துணி எடுக்கவும் ஆண்டவர் முடியும். ஐயா துணி எடுக்கிறது காசு இல்லையே, கவலைப்படுத்த கர்த்தர் தருவாரு. என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன், ஃபீஸுக்கு என்ன பண்ணுவேன், ஐயோ என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், அதெல்லாம் கர்த்தர் தருவாரு. நீங்க தரவரை நம்ப வேண்டும். யார் தராங்களோ அவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா எப்படி மாறினானா, ஆண்டவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவர் என்று அவர் மேல் விசுவாசமாக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். அவரை நம்புறீங்களா? நிறைய பேர் அவரை நம்புறது இல்லை. அதான் பிரச்சனை. நிறைய வாக்குறுதி எல்லாம் சொல்லிட்டே இருப்போம். மனப்படம் 10 வாக்குறுதி 100 வாக்குறுதி கூட சொல்லுவோம். ஆனா அதை சொன்னவர் அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று உள்ளான மனதில் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா, நிச்சயம் கர்த்தர் பாக்கியம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரிய போன ஜனவரிக்கு முன்னாடி நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிருந்தாகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வர போறீங்க, டூவீலர்லாம் வரீங்களே, ரொம்ப கஷ்டமாச்சு பிள்ளைங்க, ஒரு கார் வாங்க, ஆண்டவர் தருவாரு அப்படின்னு. ஆனா நெருக்கத்தின் மத்தியில் அவங்களுக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலை கார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கார்ல வராங்க, அங்கிருந்து பெருந்தூரம் கார்ல வராங்க. அல்லேலூயா. பாருங்க, நாம வேணும், நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி வேணுமே அப்படி இருந்தா நல்லது அப்படின்னு மனுஷன் நினைக்கும் போதே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னா நீங்க நினைச்சு பாருங்க. நீ எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கர்த்தர் செய்யாமல் இருப்பாரா? அவர் செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும். ஜெபம் எல்லாம் அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அவர் வார்த்தை மேல் நம்பிக்கை. அவர் சொல்லிட்டாரு, இதை செய்வாரு, நீங்க செய்வீங்கப்பா, நீங்க செய்வீங்க, உங்களால முடியும். அல்லேலூயா. இது நடக்கிறதுக்கு சில ப்ராசஸ் நாம செஞ்சுதான், அதை நாம தான் செய்யணும். சொல்றாரு, என்னாச்சு, அங்க குழந்தை இல்லை. அப்ப இந்த குழந்தைய கர்த்தர் தர வேண்டும், ஆனால் சில காரியங்களை மாற்ற வேண்டும்.
சில காரியங்கள் நமக்குள்ள நிறைய அற்புதம் செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா சிலதை மாத்த சொல்றாரு. அது நீங்க மாத்தணும். நீங்க மாத்திக்கிட்டு தான் நீங்க போய் ஆகணும். நீ இதெல்லாம் மாத்தணும். மாத்தலைன்னா அப்படியே தான் இருக்கும். வாசிங்க 5 வசனம் வாசிங்க. 17:5. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. இப்ப சில ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கணும். அவர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டார். அவர் சொன்னது செய்வார் நம்பிக்கையோடு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன சொல்றாரு? உன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம்ன்றத ஆபிரகாம் அப்படின்னு வைக்கிறார். அதுவே கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு போட்டீங்கன்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அந்த வார்த்தை வரும். ஏங்க ஒரு குழந்தையும் இல்லை. அவர் சொல்றது என்னங்க? திரளான ஜாதி தகப்பன். என்ன வச்சார்? பேர் வச்சார். ஓ உன் பேர் நீ ஆபிரகாம். இப்போ எல்லாரும் சொல்லணும் என்னன்னு. அவர் சொல்றாரு, என் பேரு இனி ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம். எல்லாம் என்ன பண்ணீங்க? ஆபிரகாம் கூப்பிடுங்க. அப்படின்னு என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். எங்க ஒரு குழந்தையும் இல்லை. அவர் சொல்றதே இப்படி பேச சொல்றாரு. நீ பேசு, நீ சொல்ல வை, மற்றவங்களை சொல்ல வை, நீயும் சொல்லு. என்னன்னு? நான் ஆபிரகாம். என்ன நடந்தது தெரியுங்களா? திரளான ஜாதி தகப்பனாவே மாறிவிட்டா. சில நம்ம பேர்லாம் மாத்தணும். சில பேர்லாம் ஏன் மாத்திரம் தெரியுமா? அந்த பேரு நீங்களும் கேட்கணும், நீங்களும் சொல்லணும், மற்றவங்களும் சொல்ல வைக்கணும், நீங்களும் சொல்லணும். அது நல்ல பேரை வைங்க. விசுவாசமா நல்ல உங்க பெயர் படியே நீங்க வாழணும். உங்க பெயர் படியே நீங்க வரணும், வந்துருவீங்க. வேதம் அப்படிதான் சொல்லுங்க. நீங்க எப்படி பேசுறீங்களோ அது போல மாறிடுவீங்க. நீங்க எப்படி சொல்ல வைக்கிறீங்களோ அது போல மாறிடுவீங்க. நீங்க சொல்லி பாருங்க. ஆமா, என் பேர் ஞான பிரகாசம். எல்லாம் பிரகாசம் கூப்பிடுறாங்க. அதனால ஞானம் கொஞ்சம் கம்மியாகுது. இனி என்ன கூப்பிடும்போது ஞான பிரகாசத்தை கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் கூப்பிடுங்க. ஆனா அதை காட்டில என் பேர் வச்சு கூப்பிடுறது ரொம்ப நல்லது எனக்கு. ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞானம் வரும். ஆபிரகாம் அப்படித்தானே ஆச்சு. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைங்க. ஆனா திரளான ஜாதிகள் தகப்பன் சொல்ல என்ன நடந்தது? அவர் பெரிய திரளான ஜாதிகள் தகப்பனாய் மாறி போனார். அல்லேலூயா. அவர் மட்டும் இல்ல, அவன் மனைவிக்கு மாத்துறாரு. உன் பேர் மாத்தாங்க. போன ஆரோன் ஒய்ஃப் நேஷனல் எடுத்தாங்க. அவங்க பழைய பேர் அவன் தெரியாது, புது பேர் ஒன்று வச்சிருக்கலாம். பியூலானா என்னன்னு போய் பார்க்கணும். என் பேர் பியூலா, புது பேர் என்ன? பியூலானா என்ன? அது பார்த்து மற்றவங்களையும் கூப்பிட சொல்லணும். ஆமா, ஏதோ ஒரு பழைய இந்து பேரோ மற்ற பேரோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா மாத்திருங்க. ஜீவ என்ன பேருனா? உங்க பேரு ஜீவ இல்ல, இது நேஷனல் பேரு ஜோதிராஜன். என்ன போய் பாருங்க. அப்படியே பத்திக்கிட்டு எறியணும். ஆணோட ஜோதியில பத்திக்கிட்டு எறியணும். சரி, அப்ப ஒவ்வொரு பேரும் நீங்க மாத்திக்கங்க. எஸ்தர் அப்படின்னு சொல்றது நல்லது. பெருமாயின்னு சொல்றது இல்லை, எஸ்தர் சொல்றது நல்லது. பாருங்க, உங்க பெயர் பின்பாக பெரிய சரித்திரம் இருக்குது. நீங்க அந்த சரித்திரப்படி மாறப் போகிறீர்கள். ஆபிரகாம் என்பதை ஆபிரகாம் மாற்றினார். சாரா என்பதை சாரா என்று மாற்றினார். இந்த வசனம் வாசிங்க 15. சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாரால் என்பது அவளுக்கு ஏன் சாரான்றாரு? அந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேர் சொல்லுது, அவர் அநேக ஜாதிகள் தாய். பாருங்க, நாம் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம் வார்த்தை நாமும் பேசணும், நம்மளை பேச வைக்கணும், சரியாய் பேச வைக்கணும். அல்லேலூயா. இப்போ வீட்டில் நாயேன்னு கூப்பிட்டீங்க என்ன ஆகும்? நாய் மாதிரி உங்களை கடிச்சு தான் ஆகணுமா இருக்கு. நாயேன்னு சொன்னா நாய் மாதிரி உங்களுக்கு குலைக்காம என்ன பண்ணுவோம்? இல்லை,
இது நான் கூப்பிட மாட்டேன் அப்படி முடிவு பண்ணாதான் அவர் மனசுனா இருக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு ஈஸியா வருது நாய், அது ஒண்ணுதானே. மாத்தணும் பாருங்க, சொல்றாரு மாத்த வைக்கிறாரு. ஏய் பேச்சு மாத்து, பேச்சு மாறினா நம்ம வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கை மாறாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? மந்தி அப்படின்னா ஒரு மந்தியா தான் இருக்க முடியும். வேற மாதிரிலாம் சூட்டி போலாம் ஆக முடியாது. நாம எதை பேசுறோமோ அது பேசிட்டே இருக்கிறோம், கேட்டே இருக்கிறோம், அது நடக்கும். அது ஆபிரகாமுக்கு நடந்தது. திரளான ஜாதிகள் தகப்பன் என்று கூப்பிட சொல்றார். நீ திரளான ஜாதிகள் தாய் என்று சொல்றார். இப்படி இப்ப எல்லாத்தையும் கூப்பிட சொல்றார். இந்த ப்ராசஸ் நாம் தான் செய்யணும், ஆண்டவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துல வல்லவனாய் மாற்ற அவர் உறுதியா இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை செய்ய அவர் 100% ரெடியா இருக்கிறார். நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நாம் சரியாய் பேச வேண்டும். அல்லேலூயா. சாலமோன் ஞானி அழகாய் சொல்லுகிறார், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த வசனம் வாசிங்க. அந்த ஆசிரியர் எடுத்துக்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை பிரியப்படுறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ பிரியப்படணும், நல்லா பேசணும்னு பிரியப்படணும். முட்டாள்னு சொன்னா முட்டாளே மாறிடும். எவனா அவன் படிக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் படிக்க மாட்டாங்க. என் பையன் நல்ல ஸ்கோர் பண்ணுவான், நல்ல மார்க்ஸ் எடுப்பான், ஆமா நல்ல நிலைமைக்கு வருவாங்க, என் பிள்ளைங்க நல்ல அந்தஸ்துக்கு போவாங்க அப்படின்னு பேசுனா தான் அந்தஸ்துக்கு போவோம். அந்த பிள்ளைங்களும் கேட்கும், அந்த பிள்ளைங்களும் நம்பும். இல்லைன்னா அந்த பிள்ளைங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அதுங்களுக்கே தெரியுது மேல வர மாதிரி தெரியுது மேலாம் வர முடியாது அப்படின்னு அதுங்களுக்கே தெரியுது. அந்த நேரத்தில் நாமளும் போய் நீ அவ்வளவுதான், நீ எங்கெல்லாம் மேல வரப்போற அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எரிய நேரத்துல என்ன உத்தரவு இல்ல. அந்த பிள்ளைங்க அதுக்கு தகுதியே இல்லாம இருந்தாலும் சரி, நாம் சொல்லுகிற வார்த்தை அந்த பிள்ளைகளை உருவாக்கி விடும். அல்லேலூயா. ஆமா, இப்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைங்க. இப்ப நல்லா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, நல்லா என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளைகளை அனுப்புங்க. நல்ல என்கரேஜ். காலையிலேயே எழுப்பணுமே, இப்படி போதி தூங்கிட்டு எப்போதான் படிச்சு மேல வர போறே தெரியல அப்படின்ற சவுண்ட்லாம் கொடுத்தோமா அந்த பிள்ளைங்க அப்படியே உள்ள போயிடும். அதெல்லாம் மாத்தணும். நாம எல்லாரும் வீட்லயும் பேசிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வீட்டுல பேசுறதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், எங்க வீட்டுல பேசுறதுதான் நானும் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மாத்திதான் ஆகணும். மாத்தினாதான் நம்ம வாழ்வுக்கு வர முடியும். அப்பதான் நம்ம ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு போக வேண்டும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. எல்லாரும் நிறைய பேர் வருவீங்கன்னு பார்த்தேன், கம்மியா தான் வந்தீங்க. பரவாயில்ல. அவளை உங்க பிள்ளைகள் அவளை அக்கறையா நீ ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம். இன்னும் வாங்க ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுக்காக ஒரு ஜெராக்ஸ் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்து இந்த காலத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, நம்ம வாயில வார்த்தைகளை சரியா பேசுங்க. எங்க வீட்டுல சொல்லக்கூடியப்பா நிறைய பார்ட்டிகள்லாம் சொல்லு, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா பார்ட்டிகளும் இயேசு நாமத்தில் வரட்டும். ஆமா, நீங்க வரட்டும்னு சொல்லுங்க, வருவாங்க. கடையை திறக்கும் போதே நீங்க வருவாங்களா? இன்னைக்கு நடக்குமா? நடக்காது. இன்னைக்கு நிறைய பார்ட்டிகள் வருவாங்க, நிறைய பிசினஸ் நடக்கும், நிறைய எனக்கு இன்னைக்கு வருமானம் கூடும். நீங்க சொன்னாதான் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க ரெடி, ஆண்டவர்களை பெருக ரெடி. ஆனா உங்க வாயின் வார்த்தைகளை நான் மாத்தி தான் ஆகணும். நீங்க சொல்லணும். நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறேன், குழந்தை வேணும்னு சொல்லுங்க. குழந்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. நல்ல சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிப்பேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்க நல்லா படிக்க, நல்லா பிள்ளைங்க படிப்பாங்கன்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, நல்லா சுகமா போயிட்டு வருவாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போகும்போது ஒரு சாபம் போட்டு அமைச்சிடாதே. அல்லேலூயா. வாயின் வார்த்தையை அப்படியே படிச்சிடும். வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வாசிங்க 21. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வாழ்வோம்
வாழ்வதும் நாவாலே அடே அப்பா, வாழ்வதும் நாவாலே சூப்பரா கொடுக்க. ஆமா, வாழணுமா சாவணுமா நாமளே முடிவு பண்ணிக்கணும். இந்த வாய் சரியானதை பேச வேண்டும். அல்லேலூயா. சாபன்றதாய் பேசக்கூடாது. அப்படி அந்த வார்த்தை பேச பேச ஒரு கடுப்பு ஆயிரும் பாருங்க. தவறா பேச பேச நம்ம கடுப்பு ஆயிரும் பாருங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். சபையிலையும் வீட்லையும் சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. சபைகள் ஆத்துமாக்கு, சபைகளில கர்த்தர் ஆத்துமாக்களை இன்னும் கூட்டி தருவாங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லா வாழ்க்கையும் மாறணும். வீட்டுல அப்படி யாரும் சொல்லி தர மாட்டாங்க. வீட்டுல சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஓ எனக்கு தெரியும் அப்படின்றீங்க. இல்ல, வேதம் சொல்லுகிறது உன் ஆபிரகாம் என்று அழைக்க சொல்றான், சாராள் என்று அழைக்க சொல்ற. ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பிரதான ஜாதிகளின் தகப்பன். உன் வாயில் நீ எதை பேசுகிறாயோ, எதை பிரியப்பட்டு பேச, அதெல்லாம் நடக்கும். நீ பேசுறதெல்லாம் நடக்கும். நீ பேசுறது எல்லாமே நடக்கும். அது நல்லதா நடந்து கெட்டதா சரி, புரிஞ்சுக்க. பேசுறது எல்லாம் நடந்துடும். அதான் சொல்றாரு, வாழ்வதும் நாவாலே சாவதும். ஏன்னா அந்த வார்த்தை என்ன பேசுற அது மாதிரி நடந்துடும். மாத்து மாத்து, எதை தவறா பேசுறிய அதெல்லாம் மாத்து. இல்லைன்னா கம்முன்னு வாங்கி மூடிட்டு இருந்துக்கா, பேசாம கொடுத்துக்க. ஐயா அவனை கண்டா பிடிக்கிறது, இவனை கண்டா பிடிக்கிறது இல்ல, அவனை கண்டா ஆகிறத பேச வேண்டாம், அமைதியா. அது ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த காரியத்தை நேர்த்தி நடத்துவார். பேசி பேசி நம்முடைய வாழ்க்கை நாம் இழந்துடக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறார் நாம் ஆண்டவரை நம்பி வாழுகிற நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகளை சரியா நாம பேசணும். கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. இன்னொரு வார்த்தை மட்டும் நம்ம பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வாயின் வார்த்தைகள் தான் பெரிய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலகி காக்கிறான். நம்முடைய ஆத்மாவையே காப்பாற்றும். தேவையில்லாத பேச்சு, ஆமா, தேவையில்லாத போனு, ஆகாத சம்பாஷணை. ஆமா, நீங்க ரொம்ப அருமையானவங்க தான், நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஒழுக்கம் உள்ளவங்க, ரொம்ப பரிசுத்தம் உள்ளவங்க, நல்ல நீதியானவங்க நீங்க. ஆனா தேவையில்லாத ஆளுங்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடும், உங்களுடைய நல்லொழுக்கமும் கெட்டு போயிடுமா. சேராத நண்பர்கள் கூட பேசக்கூடாது. அப்படி சும்மா அவங்க சாபம் போட்டுக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை சேரணும், அவங்க கூட சேராங்கிறது நல்லது. அது நல்ல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, காலேஜுக்கு போக ஆரம்பிச்சு நல்ல நண்பர்களோட கூட சேரும். கெட்ட கெட்ட பேச்சு பேசுற பிள்ளைங்க கூட சேரணும், சேரக்கூடாது. ஆமா, கெட்ட கெட்ட வாழ்க்கையை சொல்லி தர பிள்ளைங்க கூட சேரக்கூடாது. கெட்ட கெட்ட பழக்கம் பழகிற அந்த பசங்க கூட பிள்ளைங்க கூட சேரக்கூடாது. ஆமா, ஏன்னா நீ ரொம்ப நல்லவங்க, நீங்க ஆண்டோட பிள்ளைங்க, ஆண்டோட பாதுகாப்புல இருக்கிற பிள்ளைங்க. உங்களால அவங்க நல்ல நிலைக்கு வர முடியாது, நீங்க விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க ரொம்ப உஷாரா இருங்க, ரொம்ப ஞானமா இருங்க. சிறு பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பேசவே கூடாது, தேவையில்லாத பேச்சு பேசவே கூடாது. அந்த பையன் லவ் பண்றான், அந்த பையன் லவ் பண்றான், இப்படி பேசுறவங்க கூட சேரவே புரியுதா? அப்படி பேச பிள்ளைங்க கூட சேரக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நீங்க ரொம்ப ஒழுக்கமுள்ள பிள்ளைங்க. உங்க வாழ்க்கை கெடுத்து ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். நம்ம ஆத்மாவே கெடுத்துடும். பேசணுமா, தேவையில்லாத பேசணும். வாழ்க்கையே நம்முடைய ஆத்மாவே பாவத்துல போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறான். ஆமா, பெரிய ஒரு இடுக்கன் வருது, ஒரு ஆபத்து வருதுன்னா நம்ம வாயை அடக்கணுமா போதும், நம்ம பேச்சு நிறுத்தினா போதும், நாம் அதில் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமை பெறுவதாக. கர்த்தர் நீங்க சுருக்கமா உடனே சொல்றாரு, நீ விசுவாசமா இரு, அவர் மேல நம்பிக்கை இரு. ஆனா உன் வார்த்தையில நீ சரியாய் பேசு, விசுவாசமாய் பேசு, நம்பிக்கையோட பேசு. உன் பிள்ளைகளை கட்டும்படியாய் பேசு, அந்த பிள்ளைகளை எதிர்காலம் ஆசீர்வதிக்கும்படியாய் பேசு.
சில நேரங்களில் பேசாம கூட இரு, பிரச்சனை இல்லை. ஆனா உன் வாயை ஆகாத சம்பாஷணைக்கு விட்டு விடாதே. அல்லேலூயா. கண்களை நாம் செபிப்போம், திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, அவருடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது, அது பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய அட்மாஸ்பியரை மாறிக்கிட்டு இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பேச பேச அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்க நம்முடைய இருதயங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆபிரகாம் விசுவாசத்தின் வல்லவனானது போல நாமும் ஹல்லேலூயா அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாமும் விசுவாசத்தில் வல்லவர்களாகத்தக்கதாய் நாம் ஜெபித்த கர்த்தர் நிச்சயம் கேட்பார். நாம் வேண்டுதல் செய்த நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டாகணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் குடும்ப வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தருகிறது. ஹல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நான் பனை போல செழிப்பேன், கேதுரு மரம் போல நாங்கள் வளருவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் திருச்சியின் ஜனங்களுடைய வாழ்க்கை பனை போல செழிப்பார்கள், கேதுரு போல வளருவார்கள். எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு வளருவார்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. போகும்போது வரும்பொழுது என் கர்த்தர் காப்பார். என் பிள்ளைகளை இது முதல் என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. எங்கள் திருச்சியின் ஜனங்களுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை நீ தருவீர் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை தருவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சியின் ஜனங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஹல்லேலூயா நீ மாற்ற வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீ வல்லவர் என்பதை நான் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையிலே உண்மையுள்ளவர் என்று உம்மை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வேற அழைப்பை மட்டும் அல்ல, அழைத்தவரை நம்பி இருக்கிறோம். ஓ thank you Lord. ஹல்லேலூயா. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணிவோர் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணிவோர் காத்திடுவார். கவலைகள் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தரின் மேய்ப்பு குறை ஒன்றும் இல்லை. கவலைகள் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தரின் மேய்ப்பு குறை ஒன்றும் இல்லை. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணிவோர் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணிவோர் காத்திடுவார். அழைத்த அழைப்பு இல்லை, அழைத்தவரை நம்புகிறேன் ஆண்டவரே. உங்களின் கொடுத்த வாக்கு தத்தத்தை அல்ல, வாக்கு தத்தத்தை சொன்னவரை நான் நம்புகிறேன். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் என்பதை உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ பேதுருவை பார்த்து சொன்னீங்க, கடன்கள் நடந்தவான்னு சொன்னீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வார்த்தையை ஒரு விஷயம் நம்பாமல் போயிருந்தாலும் உண்மை நம்பினபடினாலே என் ஆண்டவர் என்னை முழுக விடமாட்டார். உண்மை நம்பினபடினாலே ஹல்லேலூயா அவனை தூக்கி நடக்க வைத்த தேவன். ஹல்லேலூயா. உண்மை நம்புகிறோம், உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொன்னதை செய்வீர் நீர் என்று உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே. உண்மையே சார்ந்திருக்கிறோம். திருச்சபை உண்மையே சார்ந்து, திருச்சபை ஜனங்கள் உண்மையே சார்ந்து இருப்பதற்காக உங்க ஸ்தோத்திரம். உண்மை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். உண்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். நீ தலை நிமிர பண்ணுவீர். அதற்காக உங்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நான் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆரோக்கியம் உள்ளதா இருக்கட்டும். பேசுகிற வார்த்தைகள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கட்டுகிறதா இருக்கட்டும். விசுவாச வார்த்தைகளை பேசட்டும், நம்பிக்கை வார்த்தைகளை பேசட்டும். ஹல்லேலூயா.
தீய வார்த்தைகளை பேசாதபடிக்கு, தீய வார்த்தைகளை ஆண்டவரே குடும்பங்களில் பேசாதபடிக்கு, ஆண்டவரே கெட்ட வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவரே குடும்பங்களை கருத்தில் கொடுக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை பேசுவார்களா, நலமான வார்த்தைகளை பேசுவார்களா, உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆராதில்லை பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்படும் எங்கள் இருதயங்களை ஆண்டவரே சுத்த ரத்தத்தின் ஆடைகளை கழுவி எங்களை தூய்மையாக்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் என்னை கழுவுவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனை எங்களோடு கூட இடைப்படும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.